நம்முடைய பாரம்பரியம் சார்ந்து இன்னும் சொல்லணும்னா நம்ம என்ன முன்னாடி செஞ்சுட்டு இருந்தோம், இயற்கை சார்ந்து வேளாண்மை சார்ந்து ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு வேலைன்னு சொல்லி இப்படி தான் பேசி நம்மளை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. இன்னும் சொன்னால் குலத்தொழிலுக்கு நாம் தமிழர் தள்ளுதுன்ற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இல்லை, ஆடு மாடு மேய்த்தல் பிற்போக்கா முற்போக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினீங்கன்னா, மாட்டுக்கறி திருவிழா நடத்தினா அது முற்போக்கு, மாடு மேய்க்க சொன்னால் அது பிற்போக்கு. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே மாட்டுக்கறி சாப்பிடுவதை கொண்டாடுது, அதெல்லாம் முற்போக்காளன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆடு மாடு மேய்ப்பது பிற்போக்குன்னு சொல்லிட்டு துபாயில் போய் அரபு நாடுகளில் போயிட்டு ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுடைய ஆடு மாடு பால் பன்னீர் பட்டரு இது எல்லாமே ஆந்திராவிலேருந்து வருது. ஆவின் அப்படிங்கிற பேர் ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி, ஆந்திராவின் இதாக தான் இருக்குது. அது ஆவின் அப்படிங்கிறது. ஆவின் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பால் யார் தரா? தமிழ்நாட்டுடைய பால் தேவை இருக்குது பாருங்க. தமிழ்நாட்டுடைய பால் தேவை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் லிட்ரு. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஆவின் 25 லிட்டர் மட்டும் 25,000 லிட்டர் மட்டும் தான் பூர்த்தி பண்ண முடியுது. மீதி 1.25 லட்சம் லிட்டர் யார் கொடுக்குறாருன்னா தனியார். ஒரே ஒரு வளம் மாடுனா, மாடை மட்டும் வச்சு ஒரு நாடு தண்ணீர் வடிந்த நாடாக மாறுது. நீங்கள் மாடு மேய்க்கிறதா ஆடு மேய்க்கிறதா ஏதோ குச்சை தூக்கிக்கிட்டு வாங்குற வாழை தூக்கிக்கிட்டு சட்டியை தூக்கிக்கிட்டு தலப்பா கட்டிட்டு போகிறது கிடையாது. 10,000 ஏக்கரில் ஆட்டு பண்ணை, முழுக்க ஆட்டு பண்ணை மட்டும். அதில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்குமான வேலையை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு கனவு திட்டமாக முன்வைக்கிறார். அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா நாம் தமிழர்காரங்களா நான் அந்த அரசு வேலையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஆடு மாடு மேய்க்க போவாங்களா? ஆடு மாடு மேய்க்க வெறும் ஆடு மாடு குச்சை வச்சு மேய்க்கிறது இல்லைங்க. அது வெளிமாநில தேவை, வெளிநாட்டு தேவை. பக்கத்தில் பால், பக்கத்துலேயே பால் சார்ந்த பொருட்கள், பாலிலிருந்து வரக்கூடிய பன்னீர் பட்டரு வெண்ணெய் தயாரிக்கிறது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இதை தயாரிக்கிறோம். வெறும் பால் பனை இருக்குது, தென்னை இருக்குது, தக்காளி இருக்குது, கரும்பு இருக்குது. இன்றைக்கி புர்கினோ பாசோ அப்படிங்கிற ஒரு நாடு, இப்ராஹிம் ட்ரோடே 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு. ஒரு சர்வாதிகார நாடு தான் அது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர் ஐரோப்பியோட கட்டுப்பாட்டில், பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில், ஜெர்மனுடைய கட்டுப்பாட்டில் அந்த நாடு முழுமையாக இருக்குது. வந்த உடனே என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம், என் நாட்டுக்கு சொந்தம்னு சொல்கிறாரு. வெறும் தங்க சுரங்கம், தக்காளி, பருத்தி, இந்த 3 மட்டும் தான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பொருட்கள். இந்த 3ஐயும் அரசு கையில் எடுக்குது. பருத்தி தொழிற்சாலை உருவாக்குது, தக்காளிலேருந்து ஜாம் தயாரிக்க தொழிற்சாலை. படித்தவனுக்கும் வேலை, படிக்காதவனுக்கும் வேலையை உருவாக்குறாரு. 4 வருஷம் இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோடே கடனை அடைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இனி கடன் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற வைர சுரங்கங்கள் இருக்காங்க, தங்க சுரங்கங்கள். அது முழுக்க அரசு கையில் எடுக்குது, தனி மனிதனே கிடையாதுங்கிறாரு. அதே போல் இங்கே தீராத வளங்கள், எவ்வளோ வளங்கள் இருக்குது. இங்கே கரும்பு தொழிற்சாலை யார்ட்டு இருக்குன்னா தனியாட்டு இருக்குது, அரசுகிட்ட இல்லை. அரசு கரும்பு தொழிற்சாலை வைக்கல. தக்காளி தோட்டம் வச்சுக்கிறான், யாருக்கும் தனியார் வச்சுருக்காங்க, அரசு செய்யணும்னு சொல்கிறோம். அதே போல் நெல் இருக்குது, அதே போல் தேனி பக்கத்தில் திராட்சை தோட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டி அரசால் ஒரு உற்பத்தியை பண்ண முடியும், அதன் மூலம் வருமானத்தை பெருக்க முடியும்னு சொல்லி நாம சொல்கிறோம். இது எப்படி பிற்போக்கு? விவசாயம் எப்படி பிற்போக்குன்னு சொல்லுவீங்க?